சித்தர்கள் நோக்கில் சித்திரை. சித்தர்களின் மனதிற்கு உகந்த மாதம் சித்திரை. அதனால்தான் சித்திரை மாதம் சித்தர்களின் மாதம் என்ற மூதுரையும் ஏற்பட்டது. இடைக்காட்டு சித்தர் அவர்கள் மாத பலன்களையும் வருட பலன்களையும் எழுதி வைத்துள்ளார். அவற்றை இன்று வரை நாம் பின்பற்றி வருகிறோம். அவரும் சித்திரை தொடங்கியே வருடத்தை கணக்கிட்டுள்ளார். உயிரினம் வளர்வதற்கு காரணமான பல முக்கிய அவதாரங்களும் சித்திரையில்தான் நடந்தன என்பது சித்திரையின் சிறப்பை மேலும் உறுதி செய்கிறது. சதுர் மகாயுகம் ஆரம்பித்தது சித்திரை முதல் தேதி. சித்திரையின் வளர்பிறை துவிதியையில் கிருத யுகம் பிறந்தது. சித்திரையின் வளர்பிறை பஞ்சமியில் கூர்ம கல்பம் பிறந்தது. சித்திரையின் வளர்பிறை சப்தமியில் கங்கை நதி பிறந்தது. சித்திரையின் வளர்பிறை திரையோதசியில் மச்ச அவதாரம் நடந்தது. சித்திரையின் தேய்பிறை பஞ்சமியில் வராக அவதாரம் நடந்தது. சித்திரை முதல் நாள் சித்தர்களுக்கு உகந்த நாளாக கருதப்படுகின்றது. சித்தர்களின் அருள் கிடைக்கும் நாள். சித்திரை மாதத்தில் சித்தர்கள் வழிபாடு செய்வது சிறப்பு. சித்திரை திங்களில் சித்தர்கள் தங்கள் தவ வலிமையால் உலக நன்மைக்காக பாடுபடுகிறார்கள் என்று நம்பப்படுகிறது. சித்திரை முதல் தேதியில் பல சித்தர்களின் ஜீவ சமாதி கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. சித்திரை முதல் தேதி உலக சித்த மருத்துவ தினமாக கொண்டாடப்படுகிறது.